இப்போ என்ன மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஜெட் இப்போ எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இஸ் டிஃபரன்சியபிள், அதாவது அனலிட்டிக்கலான டிஃபரன்சியபிள் உங்களுக்கு ஒரே ஐடியா மாதிரி தான் வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. இஸ் டிஃபரன்சியபிள் அட் இஜெட் ஈக்குவல் 0 பட் நாட் அனலிட்டிக். பார்த்தீங்களா? டிஃபரன்சியபிள் பட் நாட் அனலிட்டிக் at z, but not anything at z equal to 0. So பார்க்கலாமா? ஓகே. ஸோ மாடலஸ் ஆஃப் இஜெட்டோட டெஃபினிஷன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இஜெட் எழுதுங்க. இஜெட் ஈக்குவல் என்னது? எக்ஸ் பிளஸ் ஐ. அப்போ எஃப் ஆஃப் இஜெட் என்னதுலாம்? ஸோ இது வந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 நாட் அனாலிட்டிக் அட் எக்ஸ் இஸ் z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா சார்? ப்ரூவ் பண்ணணும். அப்படியே மீனிங் என்ன? சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே சார். எது இருந்தாலும் சிஆர் ஈக்குவேஷன் தான். டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்டா இல்லையான்னு செக் பண்ணணும். கரெக்டாமா? சார். சரி சொல்லுங்க. என்னாச்சு? ஸோ சார் இப்போ z இஸ் இது அப்ளை பண்ணுங்க. இது மெயின் ஈக்குவேஷன் தான். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ u plus iv equal to modulus of x plus iy whole square. அப்போ இதுக்கு ஃபார்முலா சொல்லிக்கிறேன் என்னது? மாடலஸ் ஆஃப் இஜெட் கூட ஃபார்முலா ரூட் ஆஃப் கரெக்டுங்க. அப்போ ஸ்கொயர் வந்துருக்குது. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ இந்த டைம் கட் ஆயிடும். அப்போ u plus iv என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஒன்லி ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்குது, இமேஜினரி பார்ட் இல்லை. இமேஜினரி பார்ட் என்ன? ஜீரோன்னு இருக்கும். கரெக்டாக? ஆமாம் சார். அப்போ ஸோ u equal to x square plus y square and v is equal to 0. அப்போ ux ux is equal to 2x. uy uy is equal to 2y. அதே மாதிரி vx equal to 0 differential. ஜீரோ தான். ஜீரோட டெரிவேட்டிவ் ஜீரோ தான். Zero, கான்ஸ்டன்ட் தான். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. டெரிவேட்டிவ் என்னன்னா at x equal to 0 கூட இது 0, at x equal to y equal to 0 கூட இது 0 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? z equal to 0 போட்டா டெரிவேட்டிவ் வந்து நம்மளால பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப at z equal to 0 டிஃபரன்ஷியபிள் இஸ் பாசிபிள். கரெக்ட்டுங்களா? டெரிவேட்டிவ் இஸ் ஏன் அனலிட்டிக்கல் இல்ல அப்படின்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. அப்படியே மீனிங் என்ன? CR equation satisfy பண்ணலாம் சார். சாட்டிஸ்ஃபை ஆகுது அட் ஒன்லி எக்ஸ். நம்ம சிஆர் ஈக்குவேஷன் ஆல் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்னு இருந்தால் மீனிங் என்ன? 2x ஈக்குவல் டு 0. ஓகே சார். ஆல் பாயிண்ட்ஸ்ல. ஸோ இது வந்துட்டு z இஸ் ஈக்குவல் டு 0ல மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, வேற எந்த பாயிண்ட்லயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது? நமக்கு எல்லா பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனதான் அனலிட்டிக்கல். எல்லா பாயிண்ட்டும் ஆகும். சரிங்களா? அந்த மீனிங்னால இது நாட் ஏ, இட்ஸ் நாட் ஏ அனலிட்டிக். சரிங்களா? இட்ஸ் நாட் ஏ. ஓகேங்களா? ஐடியா புரியுதாமா?